கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் ரோட்டோட போயிட்டு இருக்கும்போது ஒரு பழம் கிடச்சி இதை என்ன பண்ண போகிறோன்னு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பழத்தை என்ன டிஷ்ஷாக மாற்ற போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கோமா, அதை வந்து இப்போ சுட்டு இப்போ ஃபேமிலியோட சாப்பிட போகிறோம். இன்னைக்குள்ள இந்த விளாகில் வந்து அதை தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் பழம் பார்த்துக்காங்க, எனக்கு தெரியாது, அதனால காமிக்கும். நல்லா மனமாக இருக்கும் கேட்டிங்களா. சுட்டு என்ன மனம் எப்படின்னா அந்த மாம்பழமும் சக்கப்பழமும் கலந்து ஒரு மனம் வருமா, ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு மனம் பண்ண ஒரு மனம். சக்கப்பழம் எனக்கு ஓகே, மாம்பழம் அது உங்களுக்கு தெரியாது. மூக்கு நாளை காலைல மாம்பழம் எடுக்கும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து சுட்டு சாப்பிட போகிறோம். டேஸ்ட் இதில் உள்ள டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னு ரெண்டாவது பார்ப்போம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹர்ஷிதா பாப்பா, வேற தர்ஷன் வந்திருக்கான். அதாவது போன வீடியோல நான் சொன்னோம்ல புதுசா நம்ம சேனல்ல வந்து வேற எங்க அண்ணன் வந்திருக்கானு கோல்டான் இங்க. சரி ஆனந்தனே கடலை போடான்னு சொல்லுங்க. சரி ஓகே. என்ன இருக்கு பாத்தீங்களா, மகேஷ் எல்லாம் ரெடியா இருக்கான். அது ஒண்ணு பாக்க பூச்சி எல்லாம் தின்னாதான் உடம்புக்கு செத்து வரும். தீய செத்து வரும். ஆமா இப்போ தீய பத்தங்க இப்போ தீய பத்த வச்சிட்டு சுடும்போது இந்த வீடியோல காட்டுறேன். டிப்ரஷன் ஏய் மயிலடியில இருந்து அந்த பஞ்சாயத்துல இருந்து யாரை பார்த்தா தயவு செஞ்சு கொசு இதை கூட கதை எடுத்துருவீங்களா, அப்படியே தூவி விட்டா இப்போ வாட்டி எரியும். டெங்குலாம் வந்துடும். இப்படி கொசு கடிக்கணும். தர்ஷன் இதை பேசி என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? தர்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கொசு அடிச்சு பனம்பழம் சுட்டுருக்கோம். என்னையில செய்ய சொல்லு. எப்படி வரும் சுட்டு பழந்திங்க போறோம். பனம்பழம் இதுல வரும். கர்ஷிதா பேசுவா பாருங்கடா. கொய்யா என்ன சுட்டு திங்க போறோம். வீடியோக்கல்ல பாருங்க. வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸ்லோவா ஊதுங்க. அப்போ டக்குன்னு நீ அங்க இருந்து ஊது. கைஸ் இப்போ என்னன்னா பனம்பழத்தை வந்து இந்த கம்பளை வந்து இப்படி சொருணும். சொருடி. சரி வச்சு. சரி ஓகே. இங்க என்ன செய்யணும் சொல்லு. என்ன செய்யணும்? சுடணும். ஆமா அப்படி வச்சு பிடி கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அப்படி திருப்பு. இங்க சொரி கம்ப இங்க எடுத்துடாம பாரு. கம்ப குத்தி அங்க எடுத்துடல பாருங்க பாரு எப்படி குத்திருக்கானு. சொரி ஒரே தலை வெளியே தள்ளியாச்சு. இப்போ அது அடுப்பு விடும். அதுதான் இப்படி குத்தி வச்சிருக்கு. விடல அரியங்கடி கேட நம்மளும் ஒன்றும் தெரியுங்க. அவ்வளோ விழுமா அது செம்மையை குத்தல. இப்போ விழும் பாருங்க. அது வெந்து உள்ள லூஸ் ஆகும். இது குத்து நான் போச்சு இங்கொண்டா. இப்போ பார்த்தீங்களா பனம்பழம் அப்படி ஸ்பெஷலாக ரெடி ஆகிட்டு இருக்கு. குடுங்க என்ன கீழே உள்ள போட்டுற மாதிரி எடுக்க போட கஷ்டம். மாட்டேன். அவரே கொடுத்து பாருங்க. அப்பதானே தெரியும். கீழே டீக்க பிடிக்கணும். லே எங்க வரா வீட்டு எந்த கொண்டு வாடிலாம் பார்க்குறியோ? உருட்டி பிடி. வேண்டாம் நீங்க அதுல இருங்க கொஞ்சம். சூப்பரா போயிட்டு. நானே அதான் கொடுத்துட்டேன். எங்க நீ பண்ணாலும் சென்னையில ஐடி பார்க்ல வேலை பார்த்துருந்தேன். அதால இன்னைதான் சோப்பு ஷாம்பு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இது பழம் எது, கொட்டை எது, நொங்கு எது, கிழங்கு எதுன்னு கண்டிப்பா கேட்டிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஜஸ்ட் 25 சரி ஒரு 10 சாரா சரி பாப்போம். ஒன்றும் தெரியாது. இதனால பெங்களூர் எங்களுக்கு இதெல்லாம் தரதுக்கு இப்ப எனக்கு வந்து கேட்டீங்கன்னா என்னது கேயில எப்படி எடுப்பாங்க, அப்புறம் என்னது ஏலக்காய் செடியில எங்க காய்க்கும், நல்ல மிளகு எங்க பறிப்பாங்க, அது கொடியா செடியா கேட்டா கொய்யாக்கா மரத்துல என்ன காய்க்கும்? கொய்யாக்கா தான் காய்க்கும். இது யாரும் தெரியாது. ஆப்பிளா காய்க்கும். ஏலக்காய் செடியில எங்க ஏலக்காய் காய்க்கும்னு கேட்டேன். சொல்லு கேரளால காய்க்கும். கையா அப்ப எங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. ஏலக்காய் செடியில ஏலக்காய் எங்க காய்க்கும்? செடியில தான் காய்க்கும். கைஸ் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பனம்பழத்தை ஜம்முன்னு சுட்டாச்சு. அடுப்பு நேரம் பார்த்தீங்களா அங்கே தான் சுட்டோம். இன்னொரு பழம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா பனம்பழத்தை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க.
செம்மனு சுட்டாச்சு. இப்படி இருந்து சாப்பிடணும், அதான் வேலை. ரசம் பிடிச்சிடும். ஃபர்ஸ்ட் நான் எல்லாத்தையும் நக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே தான். பாப்பா எப்படி இருக்கு? கடியில ரசம் எப்படி இருக்கு? ஓய் ஓய் குடி. ஞம் 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 ஞம். அது எப்படி எடுத்துக்கணும்? வர மாட்டேங்குது. ஒரு கீத்தை அப்படி எடுத்துட்டு சவுச்சு துப்பணும். ஆமா, அப்படி வரணும். எங்க அப்பா கையில சாப்பிடு. எங்க அப்பாட பேசுறது கூட்டாங்க. அப்படியா? அதான் நான் வந்தேன் போயிருந்து. இல்லையா? ஊர்ல களக்காடுல இந்த சண்டை போட்டுருக்கு. பனம்பழம் சுட்டாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. இதுதான் என்னோட பங்கம். இது இப்போ நான் தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கசக்கு. இது இப்படி தான் இருக்கும். இது எப்படின்னா இப்போ சுட்டு வந்து கருப்பட்டி போட்டு கொஞ்சம் ஊற வச்சு கருப்பட்டி கூட தின்னா இன்னும் டேஸ்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அப்பயே அப்படி பண்ணி தராம இப்படி பண்ணி தந்திருக்கீங்க. இவ்வளோ தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு அதனால் ஒன்றும் செய்ய அப்ப முடியாது. என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் போய் கருப்பட்டி வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பழத்தை சுட்டணும். ரெண்டாக சுட்டு தரணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாரும் சூப்பி வச்ச கொட்டை. இதே இல்லைடே வேற எடுத்து சொல்லி தரேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி அழகாக பார்க்கலாம். வேற என்ன சமையல் போடலாம்னு சொல்லிட்டு போயிருங்க. நான் எது செஞ்சாலும் முக்கிய இருக்குங்களோட இவன் மட்டும்தான். லைக் பண்ணுங்க. பை பை.